உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர் பற்றிய தகவல், அது மட்டுமல்லாது அரசியல் நிகழ்வுகள், கருப்பு பணம், ஊழல் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் இதுதான். ஏன்னா நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன கண்டென்ட்டில் என்ன தலைப்பில் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன தலைப்பில் வீடியோ போடலான்னு ரொம்ப நேரம் யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, இப்போ கரண்ட்டில் ஒன்று போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனை, அதை பற்றி பேசலாமான்னு பார்த்தேன். அரசியல் விஷயங்கள், சரி வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதற்காக இந்த வீடியோன்றது நீங்கள் இந்த வீடியோ சீக்கிரம் முடிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர் 2025 வருவார்னு சொல்லி நான் 2022லேயே சொல்லிட்டேன். 2022 நான் வீடியோ போடும்போது சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2022, 23, 24 3 வருஷம். அப்போ 25 வந்துச்சுன்னா 3 வருஷம் முடிஞ்சிச்சு. 3 வருஷம் முடிஞ்சிடும். 2025 பிறந்தவுடனே 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அப்போ வீடியோ போட ஆரம்பித்து கிட்டத்தட்ட எல்லாருமே 3 வருஷம் ஆகிப்போச்சு. 3 வருஷம் ஆக போகுது எனக்கு ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சேனல் ஆரம்பித்தது 2022. பழைய சேனல் சொல்கிறேன், இந்த சேனல் கிடையாது. இந்த சேனல் 2023 தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 2022 வேறு ஒரு சேனல் தான் வச்சுருந்தேன். மக்கள் சேனல் தமிழான்றது இந்த 2023 ஆரம்பித்தது. 2022 ஆரம்பித்தது வேறு ஒரு சேனல். அந்த சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இம்மார்டலரை பற்றி வீடியோ கவனிக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2022லேயே நான் பேசினேன். என்னோடய வீடியோஸ் ஆரம்பத்தில் நல்லா வியூஸ் போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 இம்மார்டல் வருவார்னு திருப்பியும் நான் இந்த இப்போ முடிய போகுது. இன்னும் என்ன ஒரு 4 நாள் ஆச்சுன்னா வருஷம் பிறக்க போகுது, புது வருஷம் 2025. இந்த புது வருஷத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 2056ன்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு கணக்குப்படி பார்த்தா 2056ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 2025ன்றது 2056ன்னு திருவள்ளுவர் ஆண்டு கணக்குப்படி சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறது 2025. ஸோ அப்போ இந்த 2025 தான் இம்மார்டல் வருவான்றது அவங்களும் சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி, இந்த வீடியோவிலே நன்றி சொல்லிக்கிறேன். நானும் அதான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னேன். யார் தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் பிரதர் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னேன். அவங்களும் 2025 தான் சொல்லியிருக்காங்க. நாஸ்டாடமஸ் ப்ரிடிக்ஷனில் 2025 தான் போட்டிருக்கு. அப்போ 4 பேருடைய அந்த கணிப்புகள் ஒரே மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டவங்களாம் 23, 24ன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. இன்னும் 4 நாள் தான் இருக்குது, கண்டிப்பாக நடக்காது. 25லேயுமே சில பேர் தை மாதம் இம்மார்டலோட வந்துருவார்னு சொல்கிறாங்க. தைன்றது அவங்க சொல்கிறது பிப்ரவரி சொல்கிறாங்க. ஏன்னா தைன்றது ஜனவரியில் அவங்களுக்கு பிறந்தாலும் பிப்ரவரியில் இம்மார்டலோட வருவார் அப்படின்னு சொல்லி சிலர் என்கிட்ட காலையில் சொன்னாங்க. யாருன்னு உங்களுக்கு குறிப்பிட்டு நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது டிசம்பர் 2025 டிசம்பருக்குள்ளே ஒரு எழுச்சி வந்துடும் அப்படின்றேன். டிசம்பர்ன்றது நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறோம். ஆனால் ஆகஸ்ட்லேயே எழுச்சி வரலாம், அக்டோபரில் வரலாம், இல்லை ஜூலை மாதம் மிகப்பெரிய எழுச்சி வரலாம். அதனால் நமக்கு இன்னும் டைம் இருக்குது 7 மாதம். நான் அதுக்காக 7 மாதம் இதே கண்டென்ட்டில் தான் வீடியோ போடுவேனா, இதே தலைப்பிலலாம் வீடியோ போடுவேனா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தகவல் இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அப்போ இந்த வீடியோவில் வேறு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. ஏன்னா 1000 பேர் தனித்தானே இம்மார்டல் ரூலர்னு மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் கூட 2022 சொல்லியிருந்தேன், நான் தான் இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி 2022 சொன்னேன், இப்போ சொல்லலை. ஸோ இப்போ இந்த மனசுலையும் அந்த எண்ணங்கள் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு. அந்த எண்ணம் அழிச்சிட்டேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 பேர் சொல்கிறாங்க. 1000ன்றது நான் சொல்கிறது கம்மி, லிஸ்ட்டில் உள்ளது. லிஸ்ட்டில் இல்லாததும் பார்த்தீங்கன்னா கணக்குலையே இல்லை. 10,000 பேர் கூட சொல்லுவாங்க இம்மார்டல் நான் தான். ஏன்னா கமெண்ட்டில் பார்த்தா என்னென்னமோ பேரில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் தான் இம்மார்டல். அவன் வீடியோவே போட்டு கதறிக்கிட்டு இருக்கேன். நான் கதறலை, நான் சொல்லிட்டேன் இந்த மனசில் இந்த ஆசையை அழிச்சிட்டேன். நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் மட்டும்தான் வீடியோ போட்டுருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி கூட வேலையில் ஜாயின் பண்ணேன். நல்ல சம்பளம், நல்ல ஒரு ஜாப், சோலார் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நல்ல வேலையில் இருக்கேன். நான் தான் சொல்லிட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினச்சாலும் இப்போ நினச்சாலும் 1 மந்தில் கிளம்ப முடியும். மலேசியாவுக்கு போக முடியும், சிங்கப்பூருக்கு போக முடியும், எங்கே வேணால் போக முடியும் என்னால். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. என் சொந்தக்காரங்க சிங்கப்பூரில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க. நான் நினச்சா கிளம்பிடுவேன். ஏன்னா எனக்கு அங்கெல்லாம் போக இஷ்டம் இல்லை.
அதான் ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான்ற மாதிரி நான் மதுரையவே சுற்றி சுற்றி வரேன். அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எனக்கு மிகவும் பிடித்த ஊர். என்னதான் நான் துபாயில போய் இருந்தாலும், அங்க இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க வரணும், வரணும், மதுரைக்கு வரணும், வரணும்னு தோணும். ஸோ இது வந்து நேச்சர். அதாவது இயற்கையை நம்ம விரும்புறோம். ஏன்னா, அங்க இருக்க வெயில் அடிக்கிற வெயிலுக்கு 6 மாசம் நல்லாருக்கும் ஜில்லுன்னு. திருப்பி 6 மாசம் ஹாட்டா வெப்பம் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஐய்யயோ! நம்ம ஊருக்கு ஓடியாந்துரலாம் அப்படின்னு தோணும். நம்ம என்ன ஏசில உட்காந்து வேலை பார்க்க போறோம். அங்க போனோம்னா நமக்கு என்ன மாரி ஒர்க்கு ஒரு நாள் வந்து நிழல்ல இருக்கும். மேக்ஸிமம் நிழல்ல தான் இருக்கும். ஆனா நிழல்ல இருந்தாலுமே அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ஃபேன் போட்டாலும் அங்க வெக்க அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ, அப்ப நமக்கு என்ன ஏசி ரூம்ல வேலை கிடைக்கணும்னா, துபாயில போய் ஏசி ரூம்ல வேலை பார்க்கணும்னா, அப்ப நம்ம துபாயில இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் செக்டார்ஸ் ஏதாவது பெரிய நிறுவனங்கள்ல போய் வேலைக்கு சேர்ந்தா தான் அந்த மாரிலாம் ஜாப் கிடைக்கும். ஸோ, அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. ஸோ, அதனால நான் இங்கேயே வந்து எனக்கு நல்ல லேர்ன் பண்ணிக்கலாம். நல்லா ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நெறையா வருது. விண்டமில் ப்ராஜெக்ட் இருக்கு, சோலார் ப்ராஜெக்ட் இருக்கு. எத்தனையோ பிரைவேட் செக்டார்ல வேலைகள் இருக்கு. அரசாங்கம் வந்து நமக்கு எந்த வேலையும் குடுக்க போறதில்ல தெரிஞ்சு போச்சு. அத முயற்சி பண்ணி அதுக்கு 10,00,000, 20,00,000 நான் லஞ்சம் கட்டி போறதுக்கு நான் பிரைவேட் செக்டார்லயே வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ, இப்ப இம்மார்ட்டரோட வந்து 2025 வருவாருன்னு சொல்றோம். அது நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றோம். 2025 ஜூலை மாசம் வருவாரு, ஆகஸ்ட் மாசம் வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ. நெறைய பேர் வீடியோ போட்டவங்க இப்பலாம் வீடியோ போடுறத குறைச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறத எல்லாருமே குறைச்சுக்கிட்டாங்க. 2 பேரு போட்டி போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கல்கி துரை, சாந்தன் அவங்கலாம். அவங்கலாம் இருந்தாங்கன்னா, போட்டி போட்டு என் கூட வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான் ஒரு ஆளா வீடியோ போடுறேன். ஆனா இன்னும் சில சேனல்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து இந்த இம்மார்ட்டரோல்ன்ற தலைப்புல நான் வீடியோ போட காரணம் வந்து, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம உண்மைய வெளிக்கொண்டு வரணும். மக்கள் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சேனல் தமிழானா உண்மைய வெளில கொண்டு வரணும். அதான் என்னுடைய குறிக்கோளா இருக்கு. ஸோ, அப்ப இன்னைக்கு என்ன உண்மைய வெளிய கொண்டு வர போறேன்னா, அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க நினைக்கிற மாரி, ஆ அதாவது ஒரு உத்தம புத்திரன் அல்ல. அவங்கலாம் தர்மத்தின் பாதையில் நடக்கல. அவங்கலாம் நேர்மையானவர்கள் அல்ல. என்ன நான் சொல்லப் போறேன்னா, அரசியல்வாதிகள் எல்லாரையுமே நம்ம வந்து பேர சொல்லி சொல்ல முடியாது. சிலர் பேர வேணா சொல்றேன். பார்த்தீங்கன்னா வந்து நெறைய மக்கள் சொத்த கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. பினாமி பேர்ல வெளிநாட்டு வங்கியில போட்டு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பினாமியின் பேரில் அவர்கள் வெளிநாடுகளில் சொத்து சேர்த்து வைத்தார்கள் அல்லவா? அந்த சொத்து சுவிஸ் வங்கியில இருக்கக்கூடிய சொத்தா இருக்கட்டும், இன்னும் பிற நாடுகள்ல வந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள வந்து அவங்க பினாமியில வாங்கி போட்டுருக்காங்க. ஸோ, அந்த பினாமி சொத்துக்கள எல்லாம் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய அந்த நம்ம இந்தியா இறந்த பதவியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அந்த நடவடிக்கையில வந்து அவங்க இறங்க மாட்டேன்றாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. 3வது முறையா பிரதமர் ஆயிட்டாங்க. ஆனா, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் வரலையே. 2014ல வந்து அந்த திருச்சியில நடந்த மீட்டிங் தமிழ்நாட்டுக்கு அப்ப தான் மொத வாராரு. அந்த மீட்டிங்ல நானும் உட்கார்ந்திருந்தேன். என் நண்பர் கூட்டிட்டு போனாரு. பெரிய பஸ் புடிச்சு போனோம். உங்கட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ, அப்ப அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட போனோம். ஏழை ஏழைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அவர் பின்னாடி போனோம். நல்ல ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனா பார்த்தா, இன்னும் ஒண்ணும் நல்லது செய்யலையே நமக்கு. இன்னும் ஏழைங்க ஏழையா தானே இருக்காங்க. ஒரு சிலர் டெவலப் ஆயிருக்கலாம். ஏழையா இருக்கவங்க இன்னைக்கு நீங்க சம்பாரிச்சு ஒரு வீடு, கார்லாம் வாங்கியிருக்கலாம். மிடில் கிளாஸா இருக்கவங்க சில பேரு பணக்காரங்களா இருக்கலாம். ஒரு சிலர் மேல போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 90% சொல்லுங்க. சரி 10% கூட நீங்க டெவலப் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. மீதி இருக்க 90% மக்கள் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைச்சாலும் அத இன்னொருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிடுறான். அரசாங்க வேலைக்கு போய் முயற்சி பண்ணா பணம் கேட்குறாங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது பல தடைகள் வருது. அரசாங்க வேலைக்கு வந்து இப்போ ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. போன முறையே கூட சொல்லியிருந்தேன். சீனியாரிட்டி அடிப்படையில வேலை குடுத்தாலே எனக்கெல்லாம் நேரம் அரசாங்க வேலை கிடைச்சிருக்கணும். நான் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல 15, 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆகி இன்னும் நம்ம கவர்மெண்ட் ஜாப். நமக்கு இன்னும் அரசாங்கத்தால குடுக்க முடியல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இம்மார்ட்டல் ரூலர் வந்து 2025ல வருவாரு. வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. அந்த இம்மார்ட் ரூலரா வரக்கூடியவருக்கு எல்லா நாலேட்ஜுமே இருக்கணும். எல்லா நாலேட்ஜும் இருக்கணும். உலக அரசியல் தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நான் சர்ச்சுக்கும் போவேன், கோயிலுக்கும் போவேன். சரிங்களா? அப்போ வந்து எல்லா புத்தா சிலை பார்த்தேன்னா, அங்க ஒரு தியான பீடம் இருக்கு. புத்தர் சிலை இருக்கு. அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். ஒண்ணும் தவறு இல்ல. நம்மலாம் திருவண்ணாமலை போகும்போது, நான் கிரிவலம் போகும்போது, ஒரு சாய்பாபாவோட டெம்பிள் இருந்துச்சு. அங்க ஒரு தியான மண்டபம் இருந்துச்சு. நாங்க போய் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு தான் அப்புறம் கிரிவலம் போனேன். ஒவ்வொரு இடமா உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ, அந்த மாரி ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு
மனிதர் வந்து இம்மார்டலில் வந்தால் நல்லாயிருக்கும். நான் தான் எனக்கு ஆசை இல்லைன்ட்டேன். திருப்பி ஏன்டா பேசுகிறேன்றீங்களா? அது ஃப்ளோவில் வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இம்மார்டலில் வரக்கூடியவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று பிரபஞ்ச ஆற்றல் அவரோட கனெக்ட் ஆகணும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். பிரபஞ்ச ஆற்றல் வந்து நமக்கு ஆன்மா இங்கே இருக்குன்னா, இந்த ஆன்மா வந்து பிரபஞ்ச ஆற்றலோட தொடர்பு கொண்டு பரமாத்மாவோட இணையக்கூடிய அளவுக்கு பிரபஞ்ச ஆற்றலை அவர் ஈர்க்கக்கூடிய தன்மையுடையவராக இருக்க வேண்டும். இயற்கையிலேயே அவருக்கு வந்து நேச்சர் பவர் இருக்கணும். இயற்கையிலேயே ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அவர் கணிக்கக்கூடியவராக இருக்கணும். இயற்கையிலே அவருக்கு பஞ்சபூத சக்தி ஹெல்ப் பண்ணணும். பஞ்சபூத சக்தி வந்து எனக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு நிறையா. ஸோ இதெல்லாம் நான் வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தால் நிறைய டைம் ஓடும். அதெல்லாம் கடைசி வீடியோவில் சொல்லுவோம். கடைசி வீடியோவில் சொன்னோம்னா சரியாக இருக்கும். ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து பேசணும் ஒரு 40 நிமிஷம். இப்போ வந்து என்கிட்ட அவ்வளோ டேட்டாவும் கிடையாது, டைமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இம்மார்டலோட வந்து இந்த மாதிரி இருக்கணும். பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்ச ஆற்றல் சக்தியை பயன்படுத்தி தியானத்தில் உட்காந்தாருன்னா பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மையுடையவராக இருக்கணும். பிரபஞ்ச ஆற்றல் வந்து சக்தியை பெறக்கூடியவராக இருக்கணும். பிரபஞ்ச ஆற்றல் அவரோட ஆன்மா பிரபஞ்ச ஆற்றலோட கனெக்ட் ஆகி தான் சில சக்திகள் எடுத்து தான் அவர் ஆள போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட. சிலர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதை அவங்ககிட்ட சொன்னேன். திருப்பி திருப்பி அதை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ அப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பஞ்சபூத சக்தியை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பஞ்சபூத சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இறைவனுடைய ஆற்றல் இருக்கணும். எல்லா இறைவனோட ஆற்றல் இருக்கணும். ஒரு இறைவனை மட்டும் ஒரு ஆற்றல் கொண்டு ஒரே இறைவனை நம்பி உட்காந்துட்டு சில மந்திரங்களை மட்டுமே உச்சரித்து கொண்டு தான் தான் இம்மாற்றலோ நீங்கள் கற்பனையில் இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியும். ஒட்டுமொத்த தெய்வ சக்தியும் அவருக்கு துணை நிற்க வேண்டும். 18 சித்தர்கள், அப்புறம் ஜீசஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன், முருகன், சித்தர்கள், ஜீசஸ், பல தெய்வங்களோட துணை அவருக்கு இருக்க வேண்டும். ஆனால் நான் சொல்கிற பார்த்துட்டு சில பேர் நான் ஏதோ சொல்கிறதில்ல, சில உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து எனக்கு தோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் இம்மார்டல்னு வெளியே வாங்கலை. உங்களுக்கு தான் இம்மார்டல்னு சொல்கிறக்கே உங்களுக்கு தைரியம் இல்லை. எங்கேயோ உட்காந்து மலையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, காடுகளில் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. வனவாசம் இருக்குன்ட்டு எழுதி வச்சுருக்கான்ட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு யாரும் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கணும். இளநாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கணும். படை போல இருக்கணும்னு அவசியம் இல்லை, தைரியம் இருக்கணும். படை போல கடைசி நேரத்தில் கூட உருவாயிடும். கடைசி ஒரு வாரத்தில் கூட எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு இழுத்து நின்றலாம். சட்டப்படியே எதிர்த்து நிற்க முடியும். இப்போ ஜல்லிக்கட்டில் உட்காரலையா, திடீர்னு உட்காந்து ஒரு பெரிய புரட்சி வெடிக்கலையா? ஸோ ஒரு வாரத்தில் என்ன வேணால் நடக்கலாம், ஒரு மாதத்தில் என்ன வேணால் நடக்கலாம், ஒரு மாதத்தில் இந்தியாவோட ஆட்சியை கவரலாம். நீங்கள் சொல்கிற அந்த பிப்ரவரி தொடங்கட்டும், இந்திய ஆட்சிக்கு ஆபத்து வருது, மார்ச்சில் ஆட்சி கலையுது, ஏப்ரலில் புரட்சி வெடிக்குது, என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இப்போ மே இப்படி எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் 2026 மே தான் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த 2025 மேலேயே ஒரு புரட்சி வெடிச்சா, ஏப்ரலில் ஒரு புரட்சி வெடிச்சா, ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன், எந்த நேரம் என்ன வேணால் நடக்கலாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆனால் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி, நான் இந்த வீடியோவில் பேச வந்தது பேசிடுறேன், அதுக்கப்புறம் அதையும் பேசிடுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சுவிஸ் வங்கியில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளையடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் அங்கே இருக்குது. இந்திய மக்களுடைய பணம் அங்கே இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட் மக்களோட பணம் எங்கே இருக்குன்னா வெளிநாட்டு வங்கியில் இருக்குது. அந்த பணத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி தான் 2014 நம்ம இந்தியாவின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் சொன்னார். ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் 15 லட்ச ரூபாய் போட முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு, யாராவது கேட்டிங்களா? நான் திரும்ப அதை கேட்டுருக்கேன். ஸோ 15 லட்ச ரூபா போடாட்டாலும் மக்களை நிம்மதியாவது வாழ விடலாம். வரிகளை அதிகமாக போட்டு மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஒரு மக்கள்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் மக்கள்கிட்ட நீங்கள் கொடுங்க, எனக்கு நாங்கள் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன நல்லா ஆச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள். ஸோ இப்போ இம்மார்டலர் வந்தார்னா இதெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காங்கன்னு லிஸ்ட்டே ஒருத்தர்லாம் எடுத்து வச்சுருக்காரு போல். அதனால் அந்த லிஸ்ட்டு இருக்கவங்கள நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்க லிஸ்ட்டை வாங்கி, டேட்டா வந்து எல்லாத்துட்டையும் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு குடும்பம் இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு கம்முன்னு இருக்கு. அதனால் அரசியல்வாதிகள் போட்டிருக்க பணங்களை வெளிநாட்டு வங்கியிலேருந்து மீட்டு கொண்டு வரணும். இப்போ இந்தியாவோட தங்கம் சில நாடுகளில் போய் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருக்கும்போது இங்கேருந்து தங்கங்களை கொண்டு போயிருப்பான். சில தங்கங்கள் பிரிட்டனில் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வரணும். இம்மாற்றல் ஆட்சி வந்து கொண்டு வரணும். இந்தியாவை செல்வ செழிப்புள்ள நாடாக மாற்ற வேண்டும். இந்தியா தான் வல்லரசு. இந்தியான்றது நான் தமிழ்நாட்டை தான் சொல்கிறேன். குமரி முதல் இமயம் வரை
தமிழனோட பகுதி தான். இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். பாரத கண்டம்னு ஒரே கண்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து மக்கள் புரிஞ்சு நடந்துக்கங்க. நம்ம எல்லாம் ஒன்று தான். அரசியல்வாதி தான் பிரித்து வச்சுருக்காங்க. 28 ஸ்டேட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்க கூட 2 ஸ்டேட்டு புதுசாக வந்திருக்கும் போல். ஸோ இந்தியாவில் அத்தனை மாநிலங்கள்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து எல்லா மக்களும் ஒன்று தான், இந்தியாவில் இருக்க மக்கள்லாம். ஸோ இந்தியாவோட தலைமை பதவிக்கு ஒரு நல்ல தலைவன் வந்தார்னா சரியாக வரும். அவர் தமிழ்நாட்டில் தான் முதல்ல வந்து ஒருவேளை இந்தியாவை ஆண்டு இந்தியாவின் செல்வங்கள் எங்கெங்கே போயிருக்கோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்தியாவை வல்லரசாக்கி ஆட்சி செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஸோ இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரணுங்க, இதை செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நிறைய வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பணம் வந்து லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதேமாரி வந்து பார்த்தோன்னா இம்மாற்றோவில் தான்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. நம்ம தமிழன்ட்ட ஒற்றுமையே கிடையாது. ஸோ இம்மாற்றோவில் யாருன்றது கடைசி நேரத்தில் தெரிய போகுது. அதுக்குள்ளே ஏன் போட்டி போடுறீங்க? ஏன் அந்த பதவி ஆசை? இம்மாற்றோவில் யாருன்றது ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் ஒருத்தர் இம்மாற்றோவில் வர முடியும். அப்போ அந்த கஷ்டப்பட்ட மனிதர் வரும்போது அவர் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நிற்கணும். அவருக்கு நீங்கள் நிற்காட்டி அவருக்கு பின்னாடி தெய்வம் நிற்க போகுது, நல்ல மனிதர்கள் நிற்க போகிறாங்க. நீங்கள் ஒரு 1000 பேர் தான் நீங்கள் தனியாக ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு நீங்களாம் தான் இம்மாற்றுடன் கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பின்னாடி ஒரு பெரிய படை உருவாகிரும். ஆல்ரெடி ஒரு சின்ன படை அவர் கூட இருக்குன்னா அடுத்து ஒரு பெரிய லட்சக்கணக்கான பேர் அவர் கூட இணைஞ்சிருவாங்க. இறைவனுடைய ஆற்றல் கிடைக்கும் போது மக்கள் சக்தி அவர் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அரசியல்வாதிகளே அவர் பின்னாடி போயிடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பிரபஞ்ச சக்தியும் பஞ்சபூத சக்தியும் அவர் பின்னாடி போகும்போது, இறைவன் அவர் பின்னாடி போகும்போது, நீங்கள் அந்த இம்மாற்றோட தான் நினச்சிருக்கக்கூடிய 1000 பேரை புறக்கணிச்சு விட்டு மக்கள் அவர் பின்னாடி போயிடுவாங்க, கோடான கோடி மக்கள். அப்போ நீங்கள் புறந்தள்ளப்படுவீர்கள். இம்மாற்றோட தான்ற கற்பனையில் இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்தா சிந்திக்குங்க. ஸோ அரசியல்வாதிகள் எதிர்க்க துணிவு உங்களுக்கு இருக்கா? அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய துணிவு இருக்குதா? இன்னைக்கு ஏமாற்ற அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் லட்சம் கோடி கொள்ளையடிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தா மன்மோகன் சிங்கோட மரணம், அதுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இறந்தவங்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். ஆனால் அவருடைய ஆட்சிகளிலும் சில பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இலங்கையில் நடந்த போர் இதெல்லாம் இருக்குது. இந்த ஆண்டு இலங்கையில் எத்தனை பேரை கைது பண்ணாங்க தெரியுமா? இப்போ நியூஸ் பார்த்தேன். 554 பேரை இலங்கை இராணுவம் கைது பண்ணியிருக்கு தமிழக மீனவர்களை. இந்த ஆண்டு மட்டும் 2024 டேட்டா. இதெல்லாம் தெரியுமா? தான் இம்மாற்றோடு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? நீங்கள் எல்லாம் ஒரு 1000 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டால் நீங்கள் இம்மாற்றோட ஆயிர முடியுமா? மந்திரங்களை உட்காந்து காடுகளில் உட்காந்து தொடர்ந்து ஜபிச்சா நீங்கள் இம்மாற்றோட ஆயிர முடியுமா? நான் கிடையாது. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் 2022 சொன்னேன். அதுக்கப்புறம் சித்தர்கள் சொல்லட்டும், கடவுள் சொல்லட்டும், கடவுளர்கள் சொல்லட்டும், அந்த பிரபஞ்ச ஆற்றல் யாருக்கு கிடைக்குதோ அந்த பிரபஞ்ச ஆற்றலும் பஞ்சபூத சக்தியும் முழுசாக யாருக்கு கிடைக்குதோ மக்கள் சக்தியை ஈர்த்து அந்த அரசியல்வாதியை அடித்து புறந்தள்ளக்கூடிய ஆற்றல் எவனிடம் கிடைக்கிறதோ அந்த அரசியல்வாதிகளை தன்னுடைய அந்த திட்டத்தால், தன்னுடைய கொள்கையால், தன்னுடைய நேர்மையால் ஊழல்வாதிகளையும் பொய் புரட்டு பேசக்கூடிய அரசியல்வாதிகளையும் இளநாட்டிகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட மனிதன் தான் இம்மாற்றோடராக இருக்க முடியும். அவர் ஒரு உத்தரவு போட்டார்னா அரசியல்வாதிகள் அடிபணிவார்கள். அரசியல்வாதிகள் அவரை பார்த்து பின்வாங்குவார்கள். தாங்கள் செய்த குற்றங்களை இம்மாற்றோடர் வெளியிடும் போது, அரசியல்வாதிகள் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் போது, அவர்கள் செய்த ஊழல் பட்டியல் வெளியிடப்பட்டால் என்ன நடக்கும் சொல்லுங்க. இப்போ சொல்லட்டா? 2-3 பேர் எத்தனை கோடிகள் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லட்டா? 2-3 அரசியல்வாதிகள் பேரை சொல்லட்டுமா? உங்களுக்கே தெரியும். அதனால் அதெல்லாம் கடைசி வீடியோவில் பேசிக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அரசியல் கட்டமைப்பு நமக்கு வேண்டாம். இறையாட்சி அமையப்போகுது, அதுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஆதரவு வந்து இறைவன் கொடுத்துருவாரு. இறைவன் ஆதரவு கொடுக்க போகிறாரு. மக்கள் எழுச்சி அவருக்கு வரத்தான் போகுது. நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க. அதனால் அதை நோக்கி நம்ம பயக்கணும். நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும். நமக்குள்ள ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான்
போலியான அரசியல் பிம்பத்தை உடைச்சி ஒரு நேர்மையான அரசியலையும் ஒரு சத்தியத்தின் பாதையும் நீதியின் ஆட்சியும் அமைக்க முடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னோட இணைஞ்சிக்கிங்கன்னு கேட்டுக்கிறேன். மனித இன ஒற்றுமை இயக்கத்தில் உங்களை இணைச்சிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நேர்மையான அரசியலில் நீங்கள் பயணிக்கணும் விரும்புகிறீங்களா? வாட்ஸ்அப் நம்பர் தரேன், என்னோட நம்பர் தரேன், மனித இன ஒற்றுமை இயக்கம் தலைவருடைய நம்பர் தரேன். அதில் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. இணைஞ்சிக்கிட்டு ஜனவரி 26 மீட்டிங் போட்டிருக்கோம், எல்லோரும் வந்துருங்க. எந்த இடம்ன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில். அதுக்கு இன்னும் டைம் இருக்கிறதுனால ஜனவரி 26 மீட்டிங் போட்டிருக்கோம், எல்லோரும் வந்துருங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கணும்னு விரும்புகிறவங்க, என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் உங்களாலான நிதி உதவியை செய்து உதவுமாறு கேட்டுக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அந்த இயக்கத்தை பதிவு செய்யறதுக்கே கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் செலவானதுனால அப்படியே நிற்கிது. அந்த இயக்கத்துக்கு அடுத்து நாங்கள் அடுத்து மீட்டிங் போடும்போது நாங்களும் பணம் போடுவோம். நோட்டீஸ் அச்சிட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நட வேண்டியிருக்கு. பனை மர விதையெல்லாம் வந்து வாங்கி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பணிகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. கமெண்ட்டில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்து நீங்கள் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால் வந்து நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கணும்னு விரும்புகிறவங்க என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இல்லை சில நல்ல இயக்கங்கள் எங்களை மாதிரி இருக்காங்க, மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் இருக்குது, அந்த கட்சியில் போய் நினச்சிக்கிங்க. அந்த ஊழல் செய்யக்கூடிய கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கட்சியை விட்டு தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. வெளியே வந்து நல்ல கட்சிகள் எத்தனையோ இருக்குது, அதில் போய் இணைஞ்சு மக்களுக்காக சேவையாற்றுங்க. அரசியல் என்பது சேவை. அரசியல் என்பது சம்பாதித்து கார் பங்களா வாங்குவது அல்ல அரசியல். அது நிரந்தரம் அல்ல. நீங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய ஜிபே நம்பர் வீடியோவில் கொடுத்துட்றேன் டெஸ்கிரிப்ஷனில். தங்களால் ஆன உதவியை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் வந்து அரசியல்வாதிகளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. ஊழல் செய்யக்கூடிய, பொய்யான அரசியல் செய்யக்கூடிய, பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களிடம் அதிக வரி வசூல் செய்யும் ஒரு மோசமான ஆட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியெல்லாம் இறைவன் ஆட்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும். அவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அரசியல் செய்ய முடியாது. அது மட்டுமல்லாது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் கொடுக்குறேன். இந்த உணவு பஞ்சம் இதெல்லாம் வரப்போகுதுன்றாங்க, அதை பற்றி நாளைக்கு வீடியோவில் பேச போகிறோம். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. உணவு பஞ்சம் வரப்போகுதுன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க ஒரு வீடியோஸில், அதெல்லாம் நான் பார்த்தேன். அதை அடுத்த வீடியோவில் பேசுவோம். அதனால் வந்து இந்த ஏமாற்ற அரசியல் செய்யக்கூடியவங்களை எதிர்த்து பயணிக்கணும். ஃபஸ்ட்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே எல்லாமே சரியாயிடும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி.